மதுரை சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் இன்று காலை கோலாகலமாக தொடங்கியது. பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் உற்சாகத்துடன் தேரை வடம் பிடித்து இழுத்து வருகின்றனர். அலங்கரிக்கப்பட்ட பெரிய தேரில் சுந்தரேஸ்வரரும், சிறிய தேரில் மதுரையை ஆளும் மீனாட்சி அம்மனும் எழுந்தருளி மாசி வீதிகளில் மக்கள் வெள்ளத்தில் உலா வருகின்றனர். ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ள நிலையில் பக்தர்களுக்கு குடிநீர், மருத்துவம் உள்ளிட்ட வசதிகளும் செய்யப்பட்டுள்ளன. மேற்கு வங்க மாநிலத்தில் 2ஆம் கட்ட தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தொடங்கி நடைபெற்று வருகிறது. 142 தொகுதிகளில் 1448 வேட்பாளர்கள் போட்டியிடும் நிலையில் 3 கோடிக்கும் அதிகமானோர் ஜனநாயக கடமையாற்ற உள்ளனர். 5 மாநில சட்டமன்ற தேர்தல் இன்று நிறைவடையும் நிலையில் மாலை 6:30 மணிக்கு மேல் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் வெளியாகிறது. தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா, மேற்கு வங்கம் மற்றும் அசாம் ஆகிய மாநிலங்களில் ஆட்சியை பிடிக்கப் போவது யார் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. சட்டமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கை மே 4ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் 2ஆம் தேதி முதல் மறு உத்தரவு வரும் வரை அதிகாரிகள் மற்றும் காவலர்கள் யாரும் விடுப்பு எடுக்கக்கூடாது என்று டிஜிபி உத்தரவிட்டுள்ளார். மகப்பேறு, குழந்தை பராமரிப்பு, கல்வி உள்ளிட்ட காரணங்களுக்காக விடுப்பில் உள்ளவர்களுக்கு மட்டும் விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. தென் கைலாயம் என்று போற்றப்படும் திருச்சி மலைக்கோட்டை தாயுமான சுவாமி கோயில் சித்திரை தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. ஓம் நமச்சிவாய என்ற பக்தி கோஷத்துடன் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கூவாகம் கூத்தாண்டவர் கோயில் சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக அரவான் சாமி கண் திறத்தல் சடங்கை முன்னிட்டு ஏராளமான திருநங்கைகள் பூசாரியின் கையால் தாலி கட்டிக் கொண்டனர். அரவானை தங்களது கணவனாக பாவித்து விடிய விடிய கும்மியடித்து கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். வண்டி வண்டியா கற்பூரம் எரிஞ்சாலும் எனக்கு இல்ல உனக்கு இல்ல என்றாரே. இசையமைப்பாளர் ஜேம்ஸ் வசந்தனின் கார் கண்ணாடியை உடைத்த பெண்ணிற்கு திருவான்மையூர் போலீசார் நோட்டீஸ் அனுப்பியுள்ளனர். வீட்டிற்குள் செல்ல முடியாதவாறு ஜேம்ஸ் வசந்தன் காரை நிறுத்தியதால் ஆத்திரத்தில் கண்ணாடியை உடைத்ததாக கூறப்படும் நிலையில் விசாரணைக்கு ஆஜராகுமாறு பெண்ணிற்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. சட்டமன்ற தேர்தல் முடிவடைந்தவுடன் பெட்ரோல் மற்றும் டீசல் விலை உயர்த்தப்படும் என்ற வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக மறுப்பு தெரிவித்து மத்திய அரசு தரப்பில் விளக்கமளிக்கப்பட்டுள்ளது. மேற்குவங்க தேர்தல் ஏப்ரல் 29ஆம் தேதியுடன் நிறைவடையும் நிலையில் அதன் பிறகு எரிபொருள் விலை அதிரடியாக உயரும் என சமூக வலைதளங்களில் தகவல்கள் பரவின. இதனால் பல மாநிலங்களில் பெட்ரோல் நிலையங்களில் மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து எரிபொருளை நிரப்பினர். டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த மத்திய பெட்ரோலிய
அமைச்சகத்தின் இணை செயலாளர் சுஜாதா சர்மா கூறுகையில், எரிபொருள் விலையை உயர்த்தும் திட்டம் அரசிடம் இல்லை என்றும், வதந்திகளை மக்கள் நம்ப வேண்டாம் என்றும், நாட்டில் பெட்ரோல், டீசல் மற்றும் சிலிண்டர் கையிருப்பு போதுமான அளவில் உள்ளது என்றும் தெரிவித்தார். காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில் திரு அவதார உற்சவத்தில் ஸ்தோத்திர பாடல் பாடுவதில் தாத்தாச்சாரியார் மற்றும் தென்கலை பிரிவினர் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. சுவாமி கருவறை முன்பே இரு தரப்பினரும் தகராறில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. புகழ்பெற்ற கூவாகம் கூத்தாண்டவர் கோயில் தேர் திருவிழாவிற்காக அமைக்கப்பட்டிருந்த பந்தல் சரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. சாமியை தூக்கி வந்தபோது ஏற்பட்ட கூட்ட நெரிசலால் பந்தலின் ஒரு பகுதி சரிந்தது. அமைச்சர் சேகர் பாபுவால் தனது உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக சென்னை துறைமுக தொகுதி தவேகா வேட்பாளர் சினோரா அசோக் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். வாக்குப்பதிவு நாளன்று அமைச்சர் சேகர் பாபு மற்றும் சினோரா அசோக் தரப்பினரிடையே கடும் மோதல் ஏற்பட்டது. இந்நிலையில் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்த பின் பேட்டியளித்த சினோரா அசோக், சேகர் பாபு தன்னை தாக்கி கொலை மிரட்டல் விடுத்ததாகவும், தற்போது அவரது ஆதரவாளர்கள் தன்னை தொடர்ந்து நோட்டமிட்டு வருவதாகவும் பரபரப்பு குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார். நான் பாதுகாப்பு போலீஸ்காரில் இது கேட்டிருக்கேன், பிஎஸ்ஓ கன்மேன் பே பண்ண செக்யூரிட்டி கேட்டிருக்கேன். எனக்கு பாதுகாப்புக்கு ஒரு கன்மேன் இருந்தால் எனக்கு நல்லது தானே. ஏன்னா இன்னும் ஆட்சி 4வது வரைக்கும் அவங்க ஆட்சி தான் இருக்கு. அப்போ போலீஸ் எல்லாம் பயப்படுறாங்க. அதில் நிறைய போலீஸ் தான் எனக்கே ஃபோன் பண்ணாங்க, சார் இப்படிலாம் இருக்கு பார்த்துக்கோங்க, நான் ஒன்றும் பண்ண முடியாது, மேலே சொல்லலாம் செய்யணும்னா சொல்கிறாங்க நிறைய ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே. அதனால கன்னு அப்ளை கேட்டு போட்டிருக்கேன். தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே கல் இறக்கியதாக கூறி விவசாயி மணிகண்டன் என்பவரை போலீசார் துப்பாக்கியால் சுட்ட வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றக் கோரி சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பான விசாரணையில் பாதிக்கப்பட்ட மணிகண்டனின் தந்தை பனைமரம் ஏறும் தொழிலாளியான தனது மகனை சார்பாய்வாளர் இசக்கிராஜா சாதி பெயரை சொல்லி திட்டியதுடன் துப்பாக்கியால் சுட்டு காயப்படுத்தியதாக குற்றம் சாட்டியுள்ளார். தமிழக போலீசார் விசாரித்தால் நீதி கிடைக்காது என்பதால் சிபிஐ விசாரணை வேண்டும் என்றும் இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். இந்த மனு நீதிபதி புகழேந்தி முன் மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது இதுகுறித்து IAS அதிகாரி தலைமையிலான துணை ஆட்சியர் விசாரணை நடத்தி வருவதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. காணொலி வாயிலாக ஆஜரான தென்காசி துணை ஆட்சியர் தேர்தல் பணிகள் காரணமாக முழுமையான விசாரணையை முடிக்க கால அவகாசம் தேவைப்படுவதாக தெரிவித்தார். இதை பதிவு செய்து கொண்ட நீதிபதி துணை ஆட்சியர் விசாரணையை முடித்து முழுமையான அறிக்கையை தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கின் அடுத்த கட்ட விசாரணையை ஜூன் மாதத்திற்கு ஒத்திவைத்தார். அதுவரை சம்பந்தப்பட்ட போலீசார் இந்த வழக்கை விசாரிக்க கூடாது என்றும் நீதிபதி அறிவுறுத்தியுள்ளார். கேரள சட்டமன்ற தேர்தலில் பணியாற்றிய 20,000 அரசு ஊழியர்களுக்கு தபால் வாக்குகள் மறுக்கப்பட்ட விவகாரத்தில் இந்திய தேர்தல் ஆணையத்தை கேரள உயர்நீதிமன்றம் கடுமையாக விமர்சித்துள்ளது. சொந்த ஊழியர்களுக்கே வாக்களிக்கும் உரிமையை உறுதி செய்ய முடியாத புகார் தீவிரமானது என்றும் இது மிகவும் துரதிருஷ்டவசமானது என்றும் நீதிபதிகள் அதிருப்தி தெரிவித்தனர். பாதுகாப்பு அறைகள் சீல் வைக்கப்பட்டதால் இனி வாய்ப்பில்லை என தேர்தல் ஆணையம் கூறிய நிலையில் இனி வரும் காலங்களில் இதுபோன்ற தவறுகள் நடக்காமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது.
இண்டிகோ, ஸ்பைஸ் ஜெட் உள்ளிட்ட நிறுவனங்களின் கூட்டமைப்பான FIA மத்திய அமைச்சகத்திற்கு பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கடிதம் எழுதியுள்ளது. விமான எரிபொருள் விலை உயர்வு மற்றும் டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு சரிவு ஆகிய காரணங்களால் விமான நிறுவனங்களின் செலவு பன்மடங்கு அதிகரித்துள்ளதாகவும், குறிப்பாக மொத்த செலவில் 40% எரிபொருள் செலவே ஆக்கிரமிப்பதாகவும் FIA கவலை தெரிவித்துள்ளது. இதனை சரிசெய்ய விமான எரிபொருளை GST வரம்பிற்குள் கொண்டுவர வேண்டும் அல்லது கலால் வரியை குறைக்க வேண்டும் என்ற கோரிக்கை வைத்துள்ளது. மேலும் குறைந்த வட்டி விகிதத்தில் அவசர கடன்கள் மற்றும் விமான நிலைய கட்டண தள்ளுபடி போன்ற சலுகைகளை வழங்கவும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே கோ ஏர் நிறுவனம் திவாலாகியுள்ள நிலையில் அரசு உடனடியாக தலையிடாவிட்டால் மற்ற நிறுவனங்களும் அதே நிலைக்கு தள்ளப்படும் என அந்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குஜராத் உள்ளாட்சி தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய வெற்றியை பதிவு செய்துள்ளது. மொத்தமுள்ள 9,900க்கும் மேற்பட்ட இடங்களில் பாஜக 6,472க்கும் மேற்பட்ட இடங்களை கைப்பற்றி தனிபெரும் சக்தியாக உருவெடுத்துள்ளது. மாநில தேர்தல் ஆணையத்தின் தரவுகளின்படி சூரத், நவ்சாரி, போர்பந்தர், மோர்பி மற்றும் ஜாம்நகர் உள்ளிட்ட முக்கிய மாநகராட்சிகளில் பாஜக பாதிக்கும் மேற்பட்ட இடங்களை வென்று ஆட்சியை பிடித்துள்ளது. காங்கிரஸ் கட்சி 1,412 இடங்களை மட்டுமே பெற்றுள்ள நிலையில் சுயேட்சைகள் மற்றும் இதர கட்சிகள் 597 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளன. இந்த வெற்றிக்கு வாழ்த்து தெரிவித்துள்ள பிரதமர் மோடி அடிமட்ட அளவில் உழைத்த கட்சி தொண்டர்களை பாராட்டியுள்ளார். மேற்கு வங்க தேர்தலில் வன்முறையை கட்டுப்படுத்த என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் அஜய் பால் சர்மாவை தேர்தல் ஆணையம் களமிறக்கியுள்ளது. உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த அதிரடி போலீஸ் அதிகாரி அஜய் பால் சர்மா தெற்கு 24 பர்கானஸ் மாவட்டத்தின் தேர்தல் பார்வையாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். இவர் பொறுப்பேற்றதுமே திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் ஜஹாங்கீர் கானின் வீட்டிற்கு சென்று வாக்காளர்களை மிரட்டினால் விளைவுகள் மோசமாக இருக்கும், பிறகு வருத்தப்பட வேண்டாம் என நேரடி எச்சரிக்கை விடுத்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் தீயாய் பரவி வருகிறது. மேலும் திரிணாமுல் காங்கிரஸ் தலைவருக்கு வழங்கப்பட்ட கூடுதல் போலீஸ் பாதுகாப்பையும் அவர் அதிரடியாக ரத்து செய்துள்ளார். இதற்கு பதிலடி கொடுத்துள்ள திரிணாமுல் காங்கிரஸ், இது பெங்கால், அவர் சிங்கம் என்று நினைத்தால் நாங்கள் புஷ்பா பணிய மாட்டோம் என எச்சரித்ததோடு அவரை பாஜகவின் ஏஜென்ட் என்றும் விமர்சித்துள்ளது.